இந்த இடம் துபை தேரால ஈக்கா மைதானத்துக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய ஷேக் ராஷித் ரோடு. நேற்றைய பெருநாள் தொழுகையின் போது இந்த இடத்துல சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி தொழுகை நடத்தினாங்க. மக்கள் வெள்ளத்தால் மூழ்கிக்கக்கூடிய இந்த சாலையில அடுத்த 15 நிமிடம் இந்த சாலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு சின்ன பேப்பர் துண்டு கூட கிடையாது, ஒரு டீ கப் கிடையாது, ஒரு வாட்டர் பாட்டில் கிடையாது. எவ்வளவு சுத்தமா எவ்வளவு கிளீனா இருக்குது பாருங்க. இன்னுமே மக்கள் கலைந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் சுமார் 15 நிமிடங்களுக்கு முன்னாடி 10,000 பேர் கூடியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த நிமிஷத்துல வர்ற யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமா, இந்த பெருநாளுடைய சிறப்பு அம்சமும் அதுதான். ஒரு 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள், அதுவும் எல்லா தொழுகையிலும் இது மாதிரி சாலைகளை மறித்து தொழுவதில்லை. இந்த மாதிரியான சிறப்பு தொழுகைகள் பெரும்பாலும் இந்த மாதிரியான மைதானத்தில், அதாவது ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக ஒன்று கூட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில நேரங்களில் இந்த மாதிரியாக கூட்டம் வழிந்தோடும். இருப்பினும் நிறைய பள்ளிவாசல்களிலும் தொழுகை நடத்துறாங்க. மற்றபடி யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க வேண்டிய எண்ணம் முஸ்லிம்களுக்கு அறவே இருக்காது. அதிலும் குறிப்பாக இந்த தொழுகையின் போது இதை புரிந்துதான் நம் நாட்டிலும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், இந்து சகோதரர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஒரு 10-15 நிமிடம் பொறுமையாக முஸ்லிம்களின் தொழுகைக்கு வழிவிட்டு போவதை நம்ம பார்த்திருக்கிறோம். மட்டும் இல்லாமல் அங்கு உள்ள இந்து கிறிஸ்தவ வியாபாரிகள் கூட முஸ்லிம்கள் தொழுவதற்காக தங்களது கடையில் உள்ள தார்பாய்களை கூட வழங்குவார்கள், நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பேருதவியும் பேரன்பும் செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்லாத இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் நம் நாட்டில். இப்படிப்பட்ட ஒற்றுமை நீடூழி இருந்து நம் தேசம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் ஆசை. இந்த ஒற்றுமையை விரும்பாத வெகுச்சிலரை தவிர.